அல்ப ஒரு சளி வந்து இவ்வளவு கொடுமைப்படுத்தணும் எதிர்பார்க்கல நண்பர்களே. என்ன கதைனா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சளி வந்துச்சு. சரி ஒரு சளி தானே சரியாயிருன்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டா விட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 நாள் என்னை படுக்க வச்சிருச்சு. போகாத குறைக்கு ராக்கு மாதிரி பச்சை முட்டையை குடிக்கலாம்னு நினைச்சா அடுத்த நாள் கிடுகிடுன்னு வயித்துல சவுண்டு. அப்பயே உஷாராயி மாத்திரை போட்டிருந்தா தப்பிச்சிருப்பேன். வணக்க நண்பர்களே, 60 டே 6 பேக் சேலஞ்ச் இது டே 11. என்ன கதைனா, காய்ச்சல் சளி வயிற்று போக்கு மொத்தமா வந்து தாக்கிருச்சு. உடம்புல சுத்தமா எனர்ஜி இல்லாதனால 4 நாள் ஜிம்முக்கு போகாம படுத்துட்டேன். என்னடா எல்லாமே ஒரே நேரத்துல வரீங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஃபீலிங் ஆயி போச்சு. எனர்ஜி சுத்தமா இல்லாம போயிடுச்சு. காலையில எந்திரிச்சிட்டு இளநீய குடிச்சிட்டு பல்லு தேய்ச்சிட்டு நம்ம லியோ தாசியை கொஞ்சிட்டு வயிறு லைட்டா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடுமையா டயட் இருக்கனால எதையும் சாப்பிட முடியாத ஒரு சிச்சுவேஷன். மட்டும் இல்லாம இடைவிடாத வயிற்றுப்போக்கை மனதில் வைத்துக் கொண்டு ஓட்ஸை போட்டு ஒரு ஷேக் மாதிரி போட்டு குடிச்சிட்டேன். இவ்வளவு தடங்கள் வருது, இந்த சேலஞ்சை கை விட்டுறலாமான்னு சொல்லிட்டு ஒரு தாட் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருந்தா, விட்டுறாரா கபிலா, இது ஓன் காலண்டா, இறங்கி ஆடுறான்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் வந்தது. அந்த மோட்டிவேஷனோட 300 கிராம் சிக்கன் வாங்கிட்டு என்ன சமைக்கிறதுனே தெரியல. வழக்கம் போல ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா இந்த காளான் இருந்தது. சைடு கேப்ல மம்மி வேற ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை வேற செஞ்சு வச்சிருந்தாங்க. ஏற்கனவே ஹெவி ஃப்ளோயிங்கா பின்னாடி போயிட்டு இருக்கனால இது என்ன பண்ண போன்னு தெரியாம சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்படியே நம்ம சந்திராக்கு சாப்பாடை போட்டுட்டு அப்படியே 10K ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நடைப்பயணம் நண்பரை கூப்பிட்டுட்டு, அப்பதான் நண்பர் டே இங்க வா, உனக்கு அருமையான ஒரு மருத்துவம் சொல்லித்தரேன், இதை சாப்பிடு வயிற்று போக்கெல்லாம் போயிருன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேன். அவ்வளவுதான் நண்பர்களே, பிரச்சனைக்கெல்லாம் மாத்திரையை போட்டு மட்டையிட்டேன். பை.